நேற்றைய கிளாஸ்ல நாங்க கடைசியாக சில விஷயங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோன்னு சொல்லியிருந்தோம். பிஸ்மில்லா அதை நாங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓட பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك மழை பெய்யுற فحدث எங்களை சவுண்ட் கொஞ்சம் போதாமைக்கும் சவுண்டா வருமா? فأما بنعمة ربك فحدث திருப்பி வருமா? فأما بنعمة ربك فحدث வாவும் ஏவும் ஸ்டார்டிங் வர ரெண்டு எழுத்தும் இன்னும் கிளியரா வந்தா நல்லா. وَأَمَّا وَأَمَّا وأما بنعمة ربك فحدث ரெண்டாவது பாவம் أيحسب أن لم يره أحد வரல. யரஹு அஹதுல வரல. இதுதான் பிரச்சனை. இந்த ஹாவை 3 أيحسب செகண்ட் நீட்டு போட்டு அடுத்தது ஏட சவுண்ட் கிளியரா வரல. أيحسب أن لم يره أحد குட் குட். திருப்பி ஒரு ஆகுது அதே மாதிரி வரும். أيحسب أن لم يره أحد மீட்டுறது போதாதே. யரஹு அஹது 3 செகண்ட் நீட்டி வரும். أيحسب அயஹ்சபு அல்லம் யரஹு அஹது. أيحسب أن لم يره أحد மூணாவது وما أرسلوا عليهم حافظين ஐன் வருது வருது இல்லையே. وما أرسلوا وما أرسلوا ما أرسلوا عليهم حافظين திருப்பி வருமா? وما أرسلوا عليهم حافظين நாலாவது ترميهم بحجارة من سجيل பிஹிஜாரத்தின் என்று நீட்டுறது பிள்ளையா? ஒரு செகண்ட் தான் நிட்டணும். ஹிஜ பிஹிஜ பிஹிஜ ஜ அவ்வளவுதான். ترميهم பிஹிஜாரத்தின் பிஹிஜாரத்தின் ஜ அதுக்காக போறது பிள்ளை. ترميهم بحجارة من سجيل ஐந்தாவது يحسب أن ماله أخلده ஓடுறி ஓட்டம் சரியான பிள்ளை எல்லாம் பிள்ளை. அலிஃப்ல உச்சரிப்பு வரல. ஹால் நீட்டுறது போதாது. يحسب أن ماله أخلده எஹ்சபுக்கு போற வார ஏட உச்சரிப்பு ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது இல்லை. இதுல இன்னும் போதாது. يحسب أن ماله أخلده இந்த கிளாஸ்ல பெஸ்டோட்ல சரியா ஓதின வசனம் 4வது வசனமா தான் நிக்குது. பெஸ்டோட்ல மாஷாஅல்லாஹ். மத்த எல்லாமே நீங்க ஒரு இன்னொரு ரிப்பீட்டேஷனுக்கு திருப்பி ஒரு முறை ஓதுறதுக்கு உட்பட்ட வசனங்களா தான் நிக்குது. 6வது பாவம் அப்படிக்கப்படாது. وامرأته حمالة الحطب திருப்பி ஒதுங்கள். அதுலயும் பிரச்சனை நிக்குது. ஏட சவுண்ட் வரல. வம்ரா அத்துஹு என்று வருது. وامرأته வம்ரா அத்துஹு حمالة தான் வருது. الحطب நீ ஓதுறதுல وامرأته ஓதுற ஸ்டைல அப்படியே நீ ஸ்பீடா தானே ஓதுறீங்க. இது ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்த்தால் மிக தெளிவாக வரும். தான் வருது. என்ற உச்சரிப்பு அலிப்ல உச்சரிப்பு சம்மந்தம் தொடர்பு இல்லாம போகுது. பிறகு وامرأته இப்போ வருது. அப்ப ஏன் ஓதர்ல வருது இல்ல? நான் சொன்னேன் போன கிளாஸ்ல ராக்கு உச்சரிச்சிட்டு அந்த ரா ர என்று உச்சரிச்சிட்டு பின்னாலத அலிஃப் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுங்க அந்த இடத்துல இருந்து. ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காம அலிஃப் சவுண்ட் வராது. மறைஞ்சு போயிடும். وامرأته حمالة الحطب அத்துஹு நீட்டுறது குறைக்கணும். وامرأته
مالة الحطب வம் وامرأته என்று போனா பிள்ளை. ம். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் இது போதுங்க. வம்ரஅத்துஹு வரல ஹம்மாலத்தல் ஹதப் வரல. தேர்ட் சவுண்ட் வரலையே. நீங்க அத சரியா வம்ரஅத் வம்ப்ராத்து ஒன்று வம்ப்ராத்து என்று போகுது. அப்படி இல்லையா வம்ப்ரா ஆத்துகு என்று வருது. ரெண்டும் பிள்ளை. நான் போன கிளாஸ் சொன்னேன் இந்த அலிஃபினுடைய வம் உச்சரிப்பு நாவினுடைய எந்த பகுதியும் அசைக்கப்படாது. தொண்டைக்கு கிட்டவாறு நாக்கிட பகுதியை தூக்கையும் படாது. நடுப்பகுதி நாவு அசைக்கையும் படாது. ஆரம்ப பகுதி நாவு உண்மையில அசையாது. உங்களுடைய பிரச்சனை ஒன்று நாவினுடைய இறுதி பகுதி அசைப்படுது. தொண்டையோட வர பகுதி ஆ ஆ என்று முன்னுக்கா தள்ளுறீங்க நாக்க. எனவே சவுண்ட் வம் ஆ என்று போகுது. ரெண்டாவது முன்னாடி வார எழுத்தோட அலிஃபை பேசிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறீங்க. எனவே அலிஃப் மிஸ் ஆகுது. வம்ரஅத்துஹு. வம்ரஅத்துஹு எஸ் நீடு. இப்ப நிப்பாட்டிட்டீங்க. அப்படி அந்த அந்த தேவை என்ன தெரியுமா? இப்ப உங்களுக்கு நான் இப்படி சொல்லல. அலிஃபை உங்களுக்கு உச்சரிக்க தெரியாது. அலிஃபை மட்டும் உச்சரிச்சு காட்டுங்க. அலிஃப் வர சொல்ல மட்டும் உச்சரிச்சு காட்டுங்கன்னு நான் சொல்லல. ஏண்டா அப்படி சொல்றது பேல. உங்களுக்கு ஓத தெரியும். சாரி, உங்களுக்கு உச்சரிக்க தெரியும். அந்த சொல்லையும் உச்சரிக்க தெரியும். எனக்கு தேவை நீங்க வளமையா ஓதுற உங்களோட டோன்ல இந்த விஷயம் அப்ளை ஆகணும். அதான் எங்களுக்கு தேவை. ம். உங்களோட ஓதல்ல வம்ரஅத்து இப்ப பிழை. இந்த ஓதல்ல பிழையா வருது. ஓதல்ல சரி வரணும். அதான் உங்கள்ட்ட வல்லமையாய்க்கிற அந்த இயல்பான டோனோட இந்த விஷயத்தை சரியா பேசிட்டு அதுல சேர வைக்கணும். அதான் தேவை. வம்ர வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹطب. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் வம்ரா தான் வருது. வம்ரஅத்துஹு 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 வம்ரா ஹம்மாலத்தல் தான் வருது. ஹதப் நீங்க அவசரப்படுறீங்க. நீங்க நான் சொன்னது போல ராக்கு பின்னால டைம் எடுக்கும். நான் சொன்னேன் நீ போன கிளாஸ்ல எப்படி இந்த ஸ்டெப்பை பழகணும்னு சொல்லி நேற்றைய கிளாஸ்ல சொன்னேன். வம் வம் வம்ரஅத்துஹு என்று நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பழகணும். அது பழகினா அப்படி அப்படி வம்ரஅத்துஹு பழகினா இல்ல பில ராக்கு பின்னால ஒரு செகண்ட் நில்லுங்க, நின்று போங்க. ராவை உச்சரிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 2 செகண்ட் நின்று போங்க. அது போல அதை ஒரு செகண்டா வம் மாத்துங்க. அது பின்னால அதை விட டைமை குறைங்க. நான் சொல்றது விளங்குது எப்படி எப்படி வம் ரா வம்ர என்று ஓதி ஒரு 2 செகண்ட் சத்தம் போடாம சைலண்ட் ஆகிட்டு திருப்பி அத்துஹு என்று ஃபோர்ஸ் பண்ணி ஓதி பழகுறது. அந்த சவுண்ட் ம். வார நேரம் இப்ப உங்களுக்கு விளங்கும். அந்த சவுண்ட் எப்படி எடுத்து ஓதணும், இது வடிவம் எப்படி வரணும், எங்கட நாவை எப்படி ஈக்கணும், ராவோட போயிட்டு இந்த அழைப்பை எப்படி நாங்க சேர்த்து ஓதுற நேரம் வச்சுக்கொள்ளணும் என்றெல்லாம் ஐடியா வரும். அதுக்கு பின்னாடி அந்த 2 நிமிஷத்தை ஒரு 2 செகண்ட் ஒரு செகண்டா கொண்டு வருது. அதுக்கு பின்னால அந்த ஒரு செகண்டை எங்களால முடியுமான வரைக்கும் குறைச்சி கொள்றது. அப்படி எப்படித்தான் பழகணும். அந்த முறை சரி உங்களோட ஓதல்ல அவதானிச்ச 2 விஷயம். உங்களுக்கு 2 ஒர்க் வரப்போகுது. ஒன்று நீங்க என்ன செய்யணும் என்றால் அலிஃபினுடைய பாடம் படிச்சு தானே. ஆம் அலிஃபுக்கான உதாரணங்கள் என்று சொல்லி நாங்க நிறைய படிச்சோம். அதுல எல்லா ஆம் ஸ்லைட்ல உள்ள வசனங்களையும் நீங்க ஒரு முறை பேசிட்டு பார்த்து திருப்பி ஓதணும். ம். எப்படி ஓதணும் என்றால் நீங்க ஓதி பிழைய திருத்திக்க தானே, அதை அவ்வளோத்தையும் கேட்டுட்டு கடைசியா நீங்க ஒவ்வொரு ஸ்லைடையும் முழுக்கா ஓதணும். ஓதி சரி அலிஃபினுடைய உதாரணங்கள்ல கடைசியா ஒரு ஸ்லைடு ஒன்று உங்களுக்கு விளங்கப்படுத்திப்பேன். ஃபைனலான ஒரு ஸ்லைடு ஒன்றை உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டு நான் உங்களுக்கு ஓதி விளங்கப்படுத்திப்பேன். அந்த ஸ்லைடு என்ன செய்யணும் என்றால் ம். ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு எங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்பணும். அனுப்பிட்டு அதுல இருக்கிற வசனங்களை அலிஃப் மிஸ்டேக் வராம ஓதியும் அனுப்பணும். ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டையும் அனுப்பணும். சரி என்ன சொல்றது, அது ஒரு வேலை. ரெண்டாவது வேலை என்னென்றால் இன்றைய பாடத்துல 4வது வசனத்தை தவிர மற்ற எல்லா வசனமும் இதுவும் ஒரு ஹோம் ஒர்க்கா வரும். இந்த ஒர்க்கையும் செய்யணும். 2 ஒர்க் இங்க உங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு கிளாஸ்லயே அப்படி உங்களோட அலிஃப்ல சரி பிரச்சனை உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, நீங்க வீடியோவை போயிட்டு பார்த்தும் அலிஃபினுடைய பிரச்சனை நம்ம அப்படியே தான் நிக்குது என்றால் நாங்க என்ன செய்வோம்னா அடுத்த கிளாஸுக்கு கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நாங்களும் உங்களோட சேர்ந்து அலிஃபுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நாங்க இந்த பாடத்துக்கு வருவோம். நாங்க சரி ஃபர்ஸ்ட் டைம் உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறல்ல, உங்களோட கையில ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சான்ஸ் தாரேன், சந்தர்ப்பம் மட்டும் தாந்து பாக்குறேன். நீங்க போயிட்டு பாக்குற நேரம் உங்களால புடிச்சு கொள்ள ஏழுமாகுதா, ஓகே ஆகுதா, பிரச்சனை உண்டு இல்லையா என்று பார்ப்போம். பிரச்சனை இல்லை என்று கருதினா ஓகே அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை, இப்படி நான் கண்டினியூ பண்ணுவோம். இல்ல உங்களால சரியாக புடிச்சு கொள்ள கஷ்டமாயிக்குது,
என்று கருதினால் கட்டாயம் நாங்க ரிப்பீட் பேசிட்டு அந்த இடத்துக்கு பேசிட்டு வருவோம். Okay. நான் சொன்ன மாதிரி சரிங்க. பழகும் கட்டாயம் பிரச்சனையான சந்தர்ப்பங்கள்ல இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் எப்படி பிராக்டிஸ் பண்ணி பழகணுங்கிறத அதை கேட்டு அந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வேற ஒன்றையும் யோசிக்க வேணாம். அப்படி ராக்கு பின்னால நான் நின்று ஓதையிலுமா அது எப்படி அந்த இடத்துல டைம் எடுக்கிறத ஒன்றும் யோசிக்க வேணாம். அந்த ஸ்டெப்பை ம். நீங்க பழகுங்க. உங்களுக்கு ஏர்ட சவுண்ட ஃபோக்கஸ் பண்ற அந்த ஸ்டைல நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹைர் ஓகே. சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஜஸாக்கல்லாஹ். ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக்.